ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ரவையும் கோதுமையும் வச்சு புதுசாக ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா மிருதுவாகவும் ஜூஸியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு கோதுமை மாவு, நீங்கள் எந்த கப்பால் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்குங்க. இது கூட வாசனைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், டேஸ்ட்டுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ அது நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது, ஃபுல்லாக பாலால் தான் கரைக்கணும். இதுக்கு நமக்கு மொத்தமாக ஒரு 3 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். இப்போ 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா ரவை ஊற ஊற ரொம்ப திக்காகிடும். அப்போ நம்ம இதை லூஸ் பண்ணுறதுக்கு தண்ணியும் கலக்கக்கூடாது, பால் தான் கலந்து செய்யணும். மொத்தமாக நமக்கு 3 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். இந்த ரவையும் கோதுமை மாவும் இந்த பாலில் நல்லா ஊறிட்டு இந்த மாவு ரொம்ப மிருதுவாக இருக்கும். இதை நம்ம எண்ணெயில் ஊற்றி பொரிச்சிட்டு ஜீராவில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். மொத்தமாக நம்ம 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இந்த மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறணுங்க. இப்போ தான் ரவை ஊறி நல்லா மிருதுவாகும். நம்ம இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாகு பதம்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி சர்க்கரை பாகு ரெடி பண்ணுவோமோ அதே பதம்தான். இது நல்ல சர்க்கரை கரைஞ்சி கொதித்து பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ இதில் வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம மாவுலையும் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம், இந்த சர்க்கரை பாகுலையும் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கொதித்து லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவும் 1 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து. இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ரவை ஊற ஊற நல்லா திக்காகிடும். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு தளர்வாக கரைச்சிக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துங்க. நம்ம சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்து எண்ணெயில் ஊற்றுங்க. இப்போ இந்த டைமில் மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இது அடை மாதிரி ரொம்ப மொத்தமாகிடும். நமக்கு இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் தான் இது நல்லா வெந்து ஜீராவில் ஊறி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இது எண்ணெயும் இழுக்காதுங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சு கொடுத்துடலாம். இது நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரியே எல்லா மாவும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் இதை சேர்த்துடலாம். இப்போ இது சர்க்கரை பாகில் நல்ல ஒரு 1/4 மணி நேரமாவது ஊற விடுங்க. அப்போ தான் இது நல்லா ஊறிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாக ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 2 கப் அளவுக்கு
ரவையும் கோதுமை மாவும் எடுத்தோம். அதுக்கு 1 கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஊறிடுத்துங்க. இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.